மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளின் கிருபையினாலே நாம் இந்த வருடத்தினுடைய நிறைவில் நின்று கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மை ஜனவரி மாதம் துவங்கி இந்த டிசம்பர் மாதம் கடைசி நாட்களிலே நம்மை அழைத்து வந்தார். அவருடைய அன்பும் அருளும் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவனை ஒரு சமுக்காலத்திலே மூடினால் அவன் அவளை பார்த்து, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு, தாகமாக இருக்கிறது என்றான். அவன்பால் துருத்தியை அவனுக்கு குடிக்க கொடுத்தான். திரும்பவும் அவனை மூடிவிட்டான். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, அடைக்கலம் புகுந்த சிசரா அந்த யாகேல் என்ற பெண்ணால் போர் பயப்படாமல் பாதுகாக்கும்படியாக, உயிரை காக்கும்படியாக அடைக்கலம் புகுந்தான். கர்த்தரோ அந்த பிள்ளை மீது இரக்கம் வைத்து, அந்த சிசரா மீது இரக்கம் வைத்து சிசராவை பாதுகாத்தார். யாகேல் மூலமாக போர்வையினால் மூடினான். அன்றைக்கு போவாஸ் துன்பத்திலே துக்கத்திலே எனக்கு பிறந்தவன் என்று சொல்லும் பொழுது, போவாஸ் ரூத்தின் கதையிலே வருகின்ற அந்த உன்னதமான போவாஸ் அவருடைய வாழ்க்கை போல போர்வையால் என்னை மூடும் என்று கேட்டபோது, அந்த அடைக்கலம் அவரோடு சேர்கின்ற ஒரு வாழ்க்கை, அவரோடு இணைகின்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அப்படிப்பட்ட இணைகின்ற வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதுதான் இந்த போர்வை. அந்த போர்வையினால் அவனை மூடும் பொழுது, அவன் எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க. அப்பொழுது அவள் துருத்தியை திறந்து அவளுக்கு தண்ணீர் கொடுத்து மீண்டுமாக மூடுகிறான். பாராக்கு வந்து அங்கே தேடுகிறான். யாராலும் இங்கே வந்தார்களா? இல்லை என்று சொல்லி அவள் என்ன சொல்கிறார்? அவனை காப்பாற்றுகிறார் யாகேல். அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணத்தோடு கடவுள் தம்முடைய பிள்ளைகள், தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் அனுதினமும் பாதுகாக்கிறார். பேராபத்துகளிலும் பெரும் செலவுகளிலும் நஷ்டமான காரியங்கள் எதுவும் நடைபெறாதபடி, விபத்துகள் ஒன்றும் வராதபடி அவர் பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். துரிதமாய் செயல்படும் செயல் நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வை எளிமையாக்குவதில்தான் இவ்வளவு சிக்கல்கள் ஒரு நாளும் இருந்ததில்லை. ஓய்வில்லாமல் எப்பொழுதும் ஏதாவது செய்ய வேண்டிய நெருக்கடி எப்பொழுதும் இருப்பது போல தோன்றுகிறது நமக்கு இல்லை. பின்வரும் வார்த்தைகளும் கேள்விகளும் முன்னால் முடிந்தவரை நாம் கடவுளுக்கு நெருங்கி இருக்கிறவர்களாக, அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். வேலை செய்வதிலும் ஓய்வெடுப்பதிலும் விசுவாசிப்பதிலும் விசுவாசிகள் பிறர் பின்பற்ற ஒரு மாதிரியை தேவன் சிருஷ்டிப்பில் படைப்பில் அவர்களுக்கு காண்பித்தார். ஒரு பூமியை படைக்கும் பொழுது ஒழுங்குபடுத்தி ஒழுங்கை ஏற்படுத்தவும் தேவன் 6 நாட்கள் வேலை செய்தார். ஆனால் அந்த செயல்களெல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளில் இளைப்பாறுகின்ற ஆண்டவராக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் உலகத்தில் ஓடி ஓடி உழைப்புக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, கவலைகளுக்காக ஓடி ஓடி உழைத்த போது தேவன் இன்றைக்கு நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். யாகேல் மூலமாக இளைப்பாறுதலை கொடுத்த ஆண்டவர் மார்க்கு 6:31 வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? ஊழியத்தினின்று சீசரோடு கூட்டத்தினின்று விலகி தனிமையான இடத்திற்கு போன பொழுது அவர் என்று தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது நம்முடைய கடவுள் பூமியில் ஊழியம் செய்த பொழுது இளைப்பாறுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று திருமறை நமக்கு கற்பிக்கிறது. நாமும் வேலையில் இருந்தாலும் சரி, ஓய்வெடுத்திருந்தாலும் சரி, இளைப்பாறுவது அவசியம். இளைப்பாறுகின்ற அந்த வாழ்க்கை தான் பாதுகாப்பு. அந்த இடம் எதுவாக இருக்கிறது? நம்பிக்கை உள்ள இடம். கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்மை காட்டி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கடவுளுடைய ஊழியக்காரர்கள் தான் காட்டி கொடுக்கிறவர்களாகவும் தீங்கு செய்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். மீடியாக்களிலே சித்தரிக்கப்படுகிறார்கள். தொலைத்தொடர்பு காரியங்களிலே அவர்கள் சீரழிக்கப்படுகிறார். ஆனால் அன்பு இறை மக்களே, இன்றைக்கு உன்னுடைய கஷ்டத்தில் எந்த நிலையில் இருந்தாலும், நீ எனக்கு அடைக்கலம் இல்லை என்று வருத்தப்பட்டால், வேதனை, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார் குழந்தை பாலகனாக. அவரை இன்றைக்கு உன் இல்லத்தில் ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் நிறைவான சந்தோஷமும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் பாதுகாப்பை பெற்ற
அடைக்கலத்தை பெற்ற சிசராவைப் போல நாங்களும் இந்த உலகத்தில் அடைக்கலம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் உயிரை பறிக்க வருகிற சத்துருவை, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சீர்குலைக்க வருகிற பிசாசை ஆண்டவரை வென்றெடுக்க ஆற்றல் எங்களுக்கு தாரும். எல்லாவற்றையும் திருமைந்தன் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.